முன்னொரு காலத்திலே ஒரு பிறவியிலே சபரி என்பவள் ஒரு இளவரசி. அந்த இளவரசி மிகுந்த ராம பக்தை, ராமருடைய பக்தையாக இருந்தவர். அந்த இளவரசி எப்பொழுதும் ராமநாமம் விஷ்ணுநாமம் இந்த மாதிரியே இருந்து வந்ததனால் அந்த இளவரசியை ஒரு மணந்து கொள்ள ஒரு மன்னனுக்கு முடிவு செய்து அந்த மன்னனுக்கு மணமுடித்தார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை இன்பமாக இல்லை. ஏனென்றால் இளவரசனுடைய எண்ணங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ராம 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 என்றே இருந்ததால் அவருடைய வாழ்க்கை இன்பமாக இல்லை. இதன் விளைவாக அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து மோதலில் இளவரசி தன்னை மாய்த்து கொள்ள விரும்பினாள், சபரி என்ற இளவரசி. அதன் விளைவாக ராமனை ஜபித்து என்னை உங்களிடம் சேர்த்து கொள்ளுங்கள், நான் இந்த பூலோகத்தில் இனிமேல் வாழ விரும்பவில்லை, எனக்கு அடுத்து ஏதாவது ஒரு பிறவி என்று இருந்தால் உங்களையே நினைத்திருக்கும்படியான ஒரு பிறவியை தருவீர்களாக, அதுவும் இல்லாமல் அடுத்து எனக்கு ஒரு பிறவி என்று இருந்தால் நான் உறுதியாக பணக்கார குடும்பத்திலோ செல்வந்தர் குடும்பத்திலோ பிறக்கக்கூடாது, ஒரு சாதாரணமான ஒரு கீழ்நிலை ஜாதியிலே உள்ள ஒரு குடும்பத்திலே நான் பிறக்க வேண்டும், என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ராமரும் அப்படியே உத்தரவிட்டு அடுத்த பிறவியிலே அந்த பெண் வேட்டையாடி வருபவனுடைய குலத்திலே பிறக்கிறார். அவர்கள் வேட்டையாடி மிருகங்களை வேட்டையாடி அந்த மிருகங்களை புசித்து உண்டு வளர்ந்து வருபவர்கள். அந்த வளர்ந்து வருபவர்களுடைய ஒரு காலகட்டத்திலே அவள் யவ்வன பருவத்துடன் வளர்ந்து வருகிறாள். யவ்வன பருவத்துடன் வளர்ந்து வரும்பொழுது ஒரு காலகட்டமாக இருக்கிற பொழுது அவளுடைய வயது முதிர்ச்சி ஏற்படுகிறது. வயது முதிர்ச்சி ஏற்பட்டு தன்னுடைய நிலையை சொல்லும் பொழுது அவள் தன்னை அறியாமலே ராமபக்தையாக மாறிவிடுகிறாள். ராமபக்தையாக மாறி ராமனையே நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ரிஷிமுகம் என்ற அந்த வனத்திலே மதங்க முனிவருடைய ஆசிரமத்திலே தங்கி இருந்து அவள் தன்னுடைய உணவை கழித்து கொண்டு ஆசிரமத்திலே தங்கியிருக்கிறாள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவள் இருக்கும் பொழுது அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சித்திரகூடம் சென்று வந்தவர்கள். சித்திரகூடத்திலே ராமனை பார்த்திருக்கிறார்கள். ராமனை பார்த்த உடனே சொல்லுகிறார்கள், ராமன் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே வருவார், நீ இங்கே இருந்து ராமரை பார்த்து உன்னுடைய கருத்துக்களை பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இதற்காக இந்த நேர சூழ்நிலையிலே அவர்கள் எல்லாரும் காத்திருக்கின்ற நேரத்திலே ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணருமாக சுக்ரீவனை தேடி வரும் வழியிலே இந்த மாதங்க முனிவருடைய ஆசிரமத்தை வந்தடைகிறார்கள். வந்தடையும் பொழுது அங்கே இருந்த சபரி என்ற அந்த பெண் ராமரை பார்த்து வணங்கி புலங்காகிதமடைந்து தன்னுடைய கடவுளை வழங்கிவிட்டோம் என்ற ஒரு தெய்வத்தினுடைய நம்பிக்கையை ஆனந்த கண்ணீரால் வடித்து ராமருக்கு பாத பூஜை செய்து அவரை வணங்கி அவருக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த கனிகள் அத்தனையும் கொண்டு வந்து அவர் முன்னே வைத்து பக்தி சிரத்தையுடன் ஒவ்வொரு கனியையும் கடித்து கடித்து பார்த்து, புளிப்பாக இருந்தால் இந்த பக்கம் வைத்து விடுவது, இனிப்பாக இருந்தால் இந்த பக்கம் வைத்து விடுவது, இனிப்பெல்லாம் ராமனுக்கு சேர வேண்டும் என்று கடித்து கடித்து பார்த்து வைத்தாள் அந்த பெண். இதை பார்த்த லக்ஷ்மணனுக்கு கூட மனசு ஒரு மாதிரி இருந்தது. ராமர் கண்கலங்கி, இந்த மாதிரி ஒரு பக்தி தான் சிறந்த பக்தி, இது இந்த மாதிரி ஒரு ஏழைகளிடம்தான் கிடைக்கும் என்று சொல்லி மிகவும் அற்புதமான ஒரு செய்தியை அங்கே சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி இந்த மாதிரி பக்தைகள் இருப்பதால் தான் நாடு செழிக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த கனிகளை அவர் உண்ண ஆரம்பித்தார். உண்ண ஆரம்பித்தவுடன் மிகுந்த ஆசை கொண்ட அந்த பெண்மணி, சபரி என்ற பெண்மணி
ராமருடைய காலிலே விழுந்து வணங்கி, அப்பொழுது ராமர் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும்? எந்த வரமும் எனக்கு வேண்டாம், உங்களை பார்த்து விட்டேன், நான் இனிமேல் ஒரு க்ஷணம் கூட இந்த பூமியில் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது என்ன அர்த்தம்? இனிமேல் நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அந்த சூழ்நிலையிலே எனக்கு மீண்டும் ஏதாவது நீங்கள் வரம் தர வேண்டும் என்றால் அடுத்த பிறவியிலும் நான் உங்களையே நினைப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாள். சரி, உன்னுடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று அந்த கனிகளை கொடுத்து, கனிகளை சாப்பிட்டு விட்டு மிகுந்த ஆனந்தம் அடைந்தோம், உனக்கு வரங்களை கொடுத்தோம் என்று சொல்லிவிடுகிறார். சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய பாதையை தொடர்கிறார். இந்த அம்மையாரும் அவருடைய முன்னாலேயே சொர்க்கலோகத்துக்கு போகிறார்கள். இது எதை காணுகிறது என்றால், சிறந்த பக்திக்கு இணை எதுவுமே கிடையாது. ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமையே கிடையாது. ஆக இத்தகைய ஒரு பக்தியை அவர்கள் நமக்கு சரிப்பித்திருக்கிறார்கள். அந்த ஒரு காரணத்தினால் இவையெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்திகளாக சபரி என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது ராமர் போகும்போது சொல்லுகிறார், அடுத்த பிறவியிலே நீ இங்கே இருப்பாய், இன்னொருவர் வருவார், அவருடன் நீ இருந்து உனக்கு முக்தி தருவார் என்று சொல்லுகிறார். அடுத்த பிறவி என்பது என்ன அப்படி என்றால், ஐயப்பனுடைய அவதாரம். ஐயப்பனுடைய சரித்திரம் வரும்போது, ஐயப்பன் காட்டிற்கு போகும்போது, இதோடு உனக்கு வேலை முடியவில்லை, அந்த பந்தளராஜனையும் நீ சரிகட்டி அவருக்கும் நல்லதுகள் செய், உனக்காக காத்திருக்கக்கூடிய சபரிக்கு நீ மோட்சம் அளித்து விட்டு செல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் மணிகண்டன் இங்கே மதங்க முனிவருடைய ஆசிரமத்திலே சபரி பீடத்திலே தங்கியிருந்து அதை ஆசீர்வதித்து விட்டு செல்கிறார். அப்பொழுது, தாயே, உன்னுடைய அன்புக்கு நான் அடிமையானேன், இங்கே எனக்கு கட்டப்படும் கோவிலில் உன்னுடைய பெயராலே விளங்கட்டும் என்று சொல்லி அந்த கோவிலுக்கு சபரிமலை என்று பெயர் வைத்ததாக வரலாறு. அந்த சபரிமலை என்று பெயர் வைத்ததற்கு முன், அந்த கோயிலிலே கட்டுவதற்கு முன் பகவான் பொன்னம்பலமேட்டிலே இருந்ததாக ஒரு ஐதீகம். அந்த பொன்னம்பலமேட்டிலே எல்லா முனிவர்களும் அவர்களை போஷித்து வந்ததாக ஒரு ஐதீகம். அதற்கு பின் கோவில் கட்டின பின் சபரிமலையிலே இருந்ததாகவும் ஒரு ஐதீகம். அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக பகவானை துதிக்கிறார்கள். அந்த துதிப்பின் விளைவாகத்தான் பக்தர்கள் அனைவருமே ஆராதித்து கார்த்திகை 1ஆம் தேதி என்று மாலை போட்டு 42 நாள்கள் விரதம் இருந்து, கடுமையான விரதம் இருந்து, படிகள் ஏறி ஐயப்பனை பார்த்து தரிசித்து வருகிறோம். இது ஒவ்வொருவருக்கும் சத்தியமான ஒரு உண்மை. ஆனால் இது ஐயப்பன்மார்களுக்கு சாத்தியமான ஒரு உண்மையும் கூட. இந்த ஐயப்பன்மார்கள் அனைவருமே இந்த விரதத்திலே நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம். இந்த விரதத்தினால் நடைபெறக்கூடிய அத்தனை காரியங்களுமே மக்களுக்கு நன்மையை பயவிக்க வேண்டிய காரியங்கள் என்பதால் பெருமை அடைகிறோம். இந்த விரதத்தின் முக்கிய நோக்கமே அன்னதானம், அன்னதானம், அன்னதானம். இந்த அன்னதானத்தை எங்களுடைய அன்னதான சாஸ்தா சத்சங்கமும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. மாதத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் எங்காவது ஏழைகள் மிகுந்த இடமாகிய ஒரு 500 பேருக்கோ 600 பேருக்கோ 700 பேருக்கோ நாங்கள் உணவளித்து வருகிறோம். இது தவிர எங்களுடைய கோவில் மூலமாகவும் பல நன்மைகளையும் செய்து வருகிறோம். எங்கள் கோயிலுக்கு பல பெரியவர்கள், நல்லவர்கள், தாய்மார்கள் உதவி செய்து வருகிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்குமே நன்றி. இந்த எங்களுடைய பூஜைகளுக்கு உதவி செய்யும் கற்பகாம்பாள் கோவில் நிர்வாகத்தாருக்கும், எங்களுடைய அன்பு வேந்தர் டிவி நண்பர்களுக்கும், மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக பெரியவர்கள் உங்களுக்கும் எல்லோருக்குமே எங்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். கற்பகாம்பாள் கோவிலினுடைய சுவாமி ஐயப்பன் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இங்கு குறை சொல்லாத உருவங்களே கிடையாது. அப்பேற்பட்டவர்கள் என்ன குறை சொன்னாலும் ஒரு வாரத்திலே ஒரு நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய சுவாமி ஐயப்பன் எங்களுடைய அன்னதான சாஸ்தா மற்றும் அனைத்து சுவாமிகளும் இங்கே இருந்து அருள் பாலிக்கிறார்கள். அதாகப்பட்டது 365 நாளும் விசேஷம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோயில்
திருமலை திருப்பதி எப்பொழுதும் பச்சை தோரணம் தொங்கும். அதேபோல் இந்த கற்பகாம்பாள் விநாயகர் கோயிலும் 365 நாளும் விசேஷம்தான். இந்த கோயிலிலும் சுபீட்சமும் அமோகமும் எங்கும் நிறைத்து இருக்கும் என்பதால் இந்த கோயிலிலே வருகின்றவர்களும் போகின்றவர்களும் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அத்தனை பேரும் சந்தோஷமடைவார்கள் என்று சொல்லி இந்த ஆலய நிர்வாகிகளுக்கும் வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்கள் வேந்தர் டிவி நிர்வாகத்தார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்குமே எங்களுடைய அன்னதான சாஸ்திரா சத்சங்கத்தின் சார்பாக எங்கள் நண்பர்கள் அத்துணை பேருடைய சார்பாக எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நன்றி நன்றி நன்றி.